கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒருவர் எல்லோர் மீதும் ரொம்ப அன்பாக பழகக்கூடிய குணம் கொண்டவர். யார் அவரை துன்பப்படுத்தினாலுமே கோபப்படாம பொறுமையோடு இருக்கக்கூடிய குணம் கொண்டவர். அவருடைய இந்த குணத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து பேசுறாங்க. அந்த புகழ்ச்சியை பிடிக்காத 4 பேரு அவருடைய புகழை எப்படியாவது நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டுறாங்க. ஒரு நாள் அவரு ஆற்றங்கரையில குளிச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க போயிட்டு அவர் மேல எச்சி துப்புறாங்க. அவருக்கு எதுக்குமே கோபப்படாம ஆற்றுக்குள்ள மூழ்கி குளிச்சுட்டு கடவுளை தியானம் பண்ணிட்டு மேல வராரு. மறுபடியும் அவர் மேல எச்சி துப்புறாங்க. இப்படியே 108 முறை அவங்க தொடர்ந்து செய்துட்டே இருக்காங்க. எதுக்குமே அவரு கோபப்படவே இல்லை. ஒரு கட்டத்துல அந்த 4 பேரும் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா உங்க மேல நான் 108 முறை எச்சி துப்பிட்டேன், ஆனா உங்களுக்கு கோபமே வரலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஏன் கோபப்படணும்? நான் எப்பொழுதுமே ஒரு நாளைக்கு 2 முறை குளிச்சுட்டு கடவுளை வழிபடுவதுதான் என்னுடைய வழக்கமா இருந்தது. ஆனா உங்களுடைய அருளால இன்னைக்கு நான் 108 முறை கடவுளை வழிபட்டேனே. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உங்களாலதான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நான் உங்களை போய் திட்டலாமா அப்படின்னு சொல்றாரு. உடனே தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு அந்த 4 பேருமே திருந்தி அவங்களுடைய வழியில போயிட்டாங்க. பாருங்க, நம்மள கூட யாராவது நமக்கு நிறைய பேர் தீங்கு கொடுத்தாங்க, கெட்டது செய்தாங்க அப்படின்னா அது எதுக்குமே வருத்தப்படாதீங்க. அவங்களால நமக்கு எப்பொழுதுமே ஒரு நல்லதுதான் நடக்கும் அப்படின்றத நினைச்சுக்கோங்க. எல்லாம் நன்மைக்கு. நன்றி.